தாவேகா தலைவர் விஜய் அவங்க வேட்பாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு, எதிர்கட்சி வேட்பாளர்கள்ட்ட பேசினாரு. அதுக்கு இந்த வாடகை வைகள் ஊபி சிலரும் கொந்தளிக்கிறாங்க, ஐயையோ விஜய் பயந்துட்டாருன்னு. அவர் பயப்படலை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காரு. இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள்னு சொல்லி ரொம்ப நிதானமா அப்படியே நடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, சாஃப்டான முகத்தில் பேசுற மாதிரி. பல பேரோட முகத்தில் கிழிஞ்சிருக்கு. வன்மத்தில், விரக்தியில், ஆதங்கத்தில், பதட்டத்தில் பதறாங்க. என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஒருமையில் பேசுகிறாங்க. டிபேட்டில் உட்காந்து வாடா போடான்னு பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ராஜ கம்பீரம்னு ஒருத்தர் ஒரு தேர்ட் ரேட்டட் பொறுக்கி மாதிரி பேசுகிறார். அவர் ஒரு பத்திரிகையாளர் மாதிரியே பேசல, ஆனால் இவர் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு. இது மாதிரி பல பேர் விஜய் மேலே ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மே 4ஆம் தேதி மிகப்பெரிய முடிவு காத்துட்ருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் ஆட்சி அமைக்க முடியாதுங்க, வந்தோடனே சிஎம் ஆயிடுவாரா. ஐயா ராஜா, ஒரு விஷயத்தை தெளிவாக பதிய வச்சுக்கோங்க. விஜய் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு 15% மேலே வாக்கு விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் எந்த கட்சிக்கும் கிடைச்சது கிடையாது. இத்தனை 50 வருஷ கட்சிகளை கண்ணில் விரல விட்டாட்டியிருக்காரு. ஆலமர வேறுன்னு சொல்லிட்டு அந்த வேரை பிடிச்சி 2 உழுக்கு உழுக்கிட்டாரு. பயத்தில் நடுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் வேணா சொல்லலாம், மக்கள் எல்லாரும் எங்கள் பக்கம் இருக்காங்க, பெண்கள் எல்லாரும் எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்கள் முடிவுக்காக காத்துட்டு இருக்கோம், நாங்கள் வெற்றி வாகை சூடும்னு. ஆனால் உண்மையிலே வெற்றி வாகை சூட போகிறது தாவேகா தலைவர் விஜய் தான். யாரெல்லாம் திரு விஜய் அவர்களை எதிர்த்து பேசினாங்களோ, காழ்ப்புணர்ச்சியில் வன்மத்தை கக்குனாங்களோ, ஆபாசமாக பேசினாங்களோ, அவங்க எல்லாரும் காணாமல் போகக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் அமையும். இன்னும் பல சுவாரஸ்யமான நம்பிக்கை தகுந்த வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட்டு திமுகவுக்கு ஃபேவராக இல்லை. நான் சொல்வது 2 நாட்களுக்கு முன்பாக கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஃபேவராக இல்லை. இதுதான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள்லாம் சொல்கிறாங்க.